இதுதாங்க ரப்பர் மரம். இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற ரப்பர் மரத்துக்கிட்ட நிற்கிறேன். எவ்வளோ அழகாக இதுலேருந்து ரப்பர் அப்படியே வழிஞ்சு இதை கொட்டாஞ்சி மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதில் வந்து விழுது பார்த்தீங்களா? இந்த ரப்பர் மரம் அமெரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளில் தாயமாக கொண்டது. 1870களில் ஹென்றி விக்ஹாம் அப்படின்றவர் 70,000 ரப்பர் மரத்தோட விதைகளை எடுத்துக்கொண்டு போய் உலகம் முழுக்க பரப்பியிருக்காரு. அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரப்பர் மரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ரப்பர் மர விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா இடங்களையும் ரப்பர் மரத்தை பார்க்க முடியும். ரப்பர் மரத்தில் இந்த மாதிரி சுரண்டி விடும்போது இந்த ஒரு மாதிரி பால் மாதிரி வெள்ளை நிறத்தில் ஒன்று வழியும். இதுக்கு லேட்டக்ஸ் அப்படின்ட்டு பேர். இது எதுக்குன்னா, பொதுவாகவே முருங்கை மரம்லாம் பிசின் வைக்கிது இல்லையா? முருங்கை மரம், வேப்ப மரம்னு எந்த மரத்தை சொன்னாலும் அதில் பிசின்னு ஒன்று வரும். அதே மாதிரி தான் இந்த லேட்டக்ஸும். இது நம்ம ஒரு இடத்த சுரண்டும் போது இந்த பாதுகாப்பு கவசமான அந்த தோல் மேலே இருக்க அந்த பட்டை உரியும் போது பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் எதுவும் போய் தாக்கிடக்கூடாது, பூச்சிகள் வச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த கெமிக்கலாலான ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு பொருளை வெளியிடும். அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இழுத்து பார்த்தோம்னா தொட்டாலே இதை பாருங்கள் முசுன்னு இருக்கும். இழுத்தா ரப்பர் மாதிரி வரும். இந்த ரப்பர் தான் தொழிற்சாலைகள் பயன்பாடு, டயர் செய்கிறதுன்னு இன்னும் பல வகையான பயன்பாடுகளுக்கு சில கெமிக்கல் ப்ராசஸ்க்கு அப்புறம் உட்படுத்தப்படுது. இழுத்தா அப்படி வருது பார்த்தீங்களா? ரப்பர் வாசனை நல்லாவே அடிக்குது. தொட்டு பார்த்தாலும் நல்லா மொசுன்னு நெகிழ்வு தன்மையோடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.